ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நெத்திலி கருவாடை தொக்கு தாங்க பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கருவாடை தொக்கு சாதம், கூழ், பழைய சோறு இதுக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. ரொம்பவும் சீக்கிரமாக பண்ணிடலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதும் கருவாடை சேர்த்துக்கோங்க. கருவாடை நல்லா தண்ணியில் ஊற வச்சு அலசி எடுத்துக்கோங்க. நான் 50 கிராம் கருவாடை எடுத்துருக்கேங்க. கருவாடை லைட்டாக வதங்கினது வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் 2 சேர்த்துருக்கேங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 4 மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா மிளகா கம்மியாக சேர்த்துக்கோங்க. அடுத்து தக்காளி சேர்த்துடலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுருங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மிளகா பொடியும் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். இந்த பொடி சேர்த்தாதாங்க கருவாட்டில் உள்ள ஸ்மெல் வராது. காரத்தை செக் பண்ணி பார்த்துட்டு வத்தப்பொடி கூட கம்மியாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான மெத்தடில் நெத்திலி கருவாடை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் செஞ்ச இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஹஸ்பண்டுக்கு இந்த கருவாடை தொக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. பழைய சோறுக்கும் கூழுக்கும் இந்த கருவாட்டு தொக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்களும் மறக்காமல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். என்னோட இந்த கருவாட்டு தொக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.